அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டிசம்பர் 20 டென்டேட்டிவ் டேட் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிட்டன் எக்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரொம்ப குறைவான டைம் இருக்குது. சிலபஸை வேறு மாற்றியிருக்காங்க, எஸ்பெஷலி டிஸ்கிரிப்டிவ் சிலபஸ்ஸு. ஸோ இப்போ நமக்கு குறைந்த அவகாசத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஜெக்ட்டுக்காக ஒரு கிளாஸ் இனிமேல் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற 2 தமிழ் பேப்பருக்கும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ் தான். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டிஎன் செட்டுக்கோ யூஜிசி நெட்டுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதனுடைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் போயிருக்கலாம், ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கலாம். ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் 1.5 மந்த்ஸுக்கு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிவிஷன் தான் நிறைய பண்ண முடியும். புதுசாக ஒரு சப்ஜெக்டை ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி படிக்கிறதுன்றது ரொம்பவே டீடியஸான ப்ராசஸ்ஸு. இப்போ நிறைய காலேஜஸில் செமஸ்டர் நெருங்கி வர்ற நேரம், நவம்பர் மாதத்துலலாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ அங்கேயும் டைட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷனையும் பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செட்டு யூஜிசி நெட்டு அதே மாதிரி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த மெட்டீரியல்ஸை வச்சு ரிவிஷன் பண்ணுறது, நிறைய மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு புதுசாக ஒரு ஸ்கீமை அவங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், எஸ்ஐ டைப் கொஷின் 50 மார்க்ஸுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு நம்ம வித்யாபூன் அகாடமி சார்பாக நம்ம ஒரு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணலான்னு நாங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸு அதுதான் இந்த பர்டிகுலர் காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு ஸ்பெஷலாக இதில் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா ஜென்ரல் டாபிக்ஸ் ஒரு 7 டாபிக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் நிறைய ரெக்வஸ்ட் நமக்கு வருது, டிஸ்கிரிப்டிவ் டைப் கிளாஸ்க்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் நிறைய நம்ம கேண்டிடேட்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வித்யாபூன் அகாடமியில் இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷனுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் நாங்கள் போட போகிறோம். ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸ் நவம்பர் 1லேருந்து நவம்பர் 30, இந்த 30 டேஸில் ஒன்லி ஆன் வீக்கெண்ட்ஸ். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும், சாட்டர்டே 1.5 ஹவர்ஸு, அதுமாதிரி சண்டே 1.5 ஹவர்ஸு. ஸோ ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு 3 ஹவர்ஸ் இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ப்ரிப்ரேஷனுக்காக நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைன் டிஸ்கஷன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே இது புது பேப்பர், புது ஸ்கீமு. ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவில் நிறைய விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நமக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, குரூப் எக்ஸாம்ஸில் எப்படி இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பை கேட்குறாங்க, எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட குரூப் 1 எக்ஸாம்ஸு, அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸு. ஸோ இதில் யூஜிசி நெட்டில் ஜென்ரல் அவேர்னஸ் கேட்டகரியில் எப்படி கொஷின்ஸ் அக்கர் ஆகுது. ஸோ இதெல்லாம் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு, எஸ்பெஷலி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட குரூப் 1, ஸோ இந்த பேப்பர்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, குரூப் 1க்கு என்ன சிலபஸ் இருக்குது, நமக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, குரூப் 1ல் அவங்க கேண்டிடேட்ஸில் எப்படி என்ன மாதிரி விஷயங்கள் டிஸ்கிரிப்டிவில் எதிர்பார்ப்பாங்க, நமக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த 2 பேப்பர்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன, இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மாஸ்டர் கிளாஸை டிவைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் ரொம்பவே நம்ம வித்யாபூன் அகாடமியை பொறுத்தளவில் எல்லா மெட்டீரியல்ஸ்லேருந்து, எல்லா கிளாஸஸ்லேருந்து, டெஸ்ட் சீரீஸ்லேருந்து எல்லாமே நம்ம லோ காஸ்ட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, லோ காஸ்ட் அப்படின்றதுனால குவாலிட்டி இருக்காதுன்றது அர்த்தம் கிடையாது. ஸோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அண்ட் குவாலிட்டி டெஸ்ட் சீரீஸ் ப்ரிப்பேர்டு பை எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ், இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு லோ காஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு செஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் அதுக்காக ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸு எங்களுடைய இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் மாஸ்டர் கிளாஸ். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 10 செஷன்ஸ் தான் இருக்கும் எவ்ரி வீக்கெண்ட், சாட்டர்டே சண்டே. ஸோ நவம்பர் 1லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 to 4:30
பிஎம். ஏன்னா நிறைய பேர் அந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பீங்கன்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஆன்லைன் கிளாஸஸை வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த காணொலியில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்மளுடைய வித்யாபூன் அகாடமி டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் மாஸ்டர் கிளாஸ். ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமாக என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹை ஸ்கோரிங் எஸ்ஏ எப்படி வந்து நம்ம எழுதுறது, நமக்கு டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற டாபிக்ஸுக்கு நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ நம்மளுடைய மெயின் தீம் ஆஃப் டிஸ்கஷன் வந்து இதை தான் இருக்கும். நம்மளுடைய கோர்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா November 1லேருந்து November 30 வரைக்கும். ஸோ இந்த 1 மந்தில் ஒன்லி இன் வீக்கெண்ட், டெய்லி கிளாஸஸ் கிடையாது, ஒன்லி இன் வீக்கெண்டு. ஸோ இதில் November 1லேருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீக்கெண்ட்ஸ் வருது, சாட்டர்டே சண்டேஸ் வருது. ஸோ எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே 3 PM to 4:30 PM 1 hour 30 minutes ஈச் செஷன் இருக்கும். நமக்கு வந்து ஆன்லைன் வழியாக தான் நம்ம இந்த கிளாஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஐதர் கூகுள் மீட் ஆர் ஜூம். இது வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற டேட்டில் வந்து we will have the link shared. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கோர்ஸ் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 299 rupees ஒன்லி தான். இந்த 299 rupees வந்து இந்த 10 and வீக்கெண்ட் கிளாஸஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PDF மெட்டீரியல், அந்த மெட்டீரியல்ஸுக்கும் சேர்த்து தான் இந்த 299 rupees. அதே மாதிரி நீங்கள் வந்து யூபிஐ வழியாக ஈஸியாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இதுக்கும் நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணி யூபிஐ பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அதில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு லேட்டராக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் டு 10 பார்ட்டிசிபென்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸை நம்ம இந்த வீக்கெண்ட் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஷெட்யூலை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீக்கெண்டு, அதாவது November 1 and November 2, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ சாட்டர்டே 1.5 hours, சண்டே 1.5 hours, 3 to 4:30 PM. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமோட இன்ட்ரொடக்ஷன், அதே மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ஸை பற்றி நம்ம வந்து அந்த செஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமோட ஓவர்வியூ, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட எப்படி வந்து இது டிஃபர் ஆகும், அதே மாதிரி பேப்பர் ஸ்ட்ரக்சர் என்ன, வேர்ட் லிமிட்ஸு, மார்க்ஸ் ஸ்பிரிட்டு, அதே மாதிரி எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், காமனாக எஸ்ஏல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன. அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது என்ன ஒரு கொஷனுக்கு 50 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து நிறைய அரைஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் ஆச்சரியத்தோட கூட ஈவன் டீச்சர்ஸே வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த 50 மார்க்ஸை என்ன பேசிஸில் அவங்க இவால்வேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு எஸ்ஐ டைப்பு 50 மார்க் கொடுக்குறாங்கன்னா அதுக்குன்னு சில ரூப்ரிக்ஸ் இருக்கும். ரூப்ரிக்ஸ்னால் நமக்கு தெரியும் எப்படி இவால்வேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும்ன்றது. ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரியான இவால்வேஷன் பேட்டர்ன் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது கிளாஸ் 1. அதே மாதிரி வந்து தி செகண்ட் செஷன் November 2 சண்டே அன்னைக்கு நம்ம கிளாஸ் 2ல் வந்து 7 மெயின் ஜென்ரல் டாபிக்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற டாபிக்ஸோட ஓவர்வியூ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் ஆஃப் 15 மாடல் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஈச் டாபிக். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்தியன் எக்கனாமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, அதே மாதிரி வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி 7 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 டாபிக்லையும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒரு 15 மாடல் கொஸ்டின்ஸ் வந்து ஈச் டாப்பிக்கில் நாங்கள் வெல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அந்த அனாலிசிஸில் என்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு, அதே மாதிரி அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி எஸ்ஏ கொஷின் எப்படி வந்து ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கிளாஸ் 2ல் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஹோம் டாஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து 300 word எஸ்ஏ வந்து நீங்கள் வந்து எழுதலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா November 8 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இந்தியன் எக்கனாமி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா November 9 அன்னைக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எல்லா டாபிக்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், நான் வந்து இன்னும் ஒரு 1-2 டாப்பிக்கில் மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகிறேன், ஸோ நான் வந்து அதிலேயே எழுதிடுவேன், அதை சூஸ் பண்ணி எழுதிடுவேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு போன டாபிக்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து தெரியாத ஒரு கொஷினோ தெரியாத ஒரு விஷயமோ வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
ஸோ நம்ம எப்போதுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை வந்து எல்லாத்தையும் படிச்சு வச்சுப்போம். ஒரு சில டாபிக்கை ரொம்ப நல்லா படிச்சு வச்சுப்போம். ஸோ நமக்கு நல்லா படிச்சு வச்சிருந்த டாபிக்லேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸே வரல, அந்த டாபிக் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா, வேற டாபிக்கை சூஸ் பண்ணி நம்ம எழுதுறதுக்கு அது வசதியா இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து வீக்கெண்ட் 2ல அதனால நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது அவங்க குடுத்திருக்க 7 டாபிக்குமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஸே ரைட்டிங் என்ன ஃப்ளோல எஸ்ஸே ரைட்டிங் அ எ எழுதணும். அதே மாரி அ அவுட்லைன் பிராக்டிஸஸ் எல்லாமே வந்து நம்ம வீக்கெண்ட் 2ல டிஸ்கஸ் பண்ணலாம். வீக்கெண்ட் 3ல பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு. அதே மாரி என்விரான்மென்ட் அண்ட் ஈகாலஜி. ஸோ இது 2த்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாரி வீக்கெண்ட் 4 நவம்பர் 22 அண்ட் நவம்பர் 23 சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேல சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபயர்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜில நெறைய இப்போ ரீசென்ட் அட்வான்ஸ்மென்ட் இருக்கு. எஸ்பெஷலி ஏஐ. ஏஐ பத்தின கொஸ்டின்ஸ் வரும். ரெனியூவபிள் எனர்ஜி வரும். டிஜிட்டல் இந்தியா வரும். ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். சைபர் செக்யூரிட்டி கூட வரலாம். சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜில. பிட்காயின்ஸ் பத்தி கேட்கலாம். ஸோ எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜில. அதே மாரி கரண்ட் அஃபயர்ஸ்ல நமக்கு நெறைய இப்போ கரண்ட் அஃபயர்ஸ் நடந்திருக்கு. அதே மாரி கரண்ட் அஃபயர்ஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸும் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து எஸ்ஏவா நம்ம எழுதுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளாஸ் 22 நவம்பர் 22 அண்ட் 23 நடக்க போற கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாரி வந்து ஃபைனல் வீக்கெண்ட்ல மார்க் டெஸ்ட் அண்ட் பீர் இவால்வேஷன். இந்த லாஸ்ட் வீக்கெண்ட் கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு மார்க் எஸ்ஏ வந்து நம்ம வந்து மார்க் டெஸ்ட்டா எழுதிட்டு, நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வீட்ல வந்து ஒவ்வொரு வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இருக்கிற வீக்ல நீங்க வந்து எழுதி பிராக்டிஸ் பண்ணலாம். அதே மாரி வந்து செல்ஃப் அண்ட் பீர் இவால்வேஷன் யூசிங் ரூப்ரிக் ஷீட் குடுத்துருவோம். இதுல வந்து நீங்க வந்து விருப்பப்பட்டா வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பீர் இவால்வேஷன் பண்ணலாம். இந்த இதுல கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்றவங்க அவங்க உங்களுடைய எஸ்ஏவை வந்து அடுத்தவங்கள்ட்ட குடுத்து பண்ணலாம். நானுமே இன்வால்வ் ஆகி உங்களுக்கு வந்து இவால்வேட் பண்ணி தரேன். இதுல வந்து காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரூப்ரிக்ஸும் நாங்க வந்து குடுத்துடுறோம். எப்படி நீங்க உங்க பேப்பரை நீங்களே இவால்வேட் பண்ணிக்கிறதுன்றது. அதே மாரி ஃபைனல் ரிவிஷன் அண்ட் கைடன்ஸ். இது வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அ நம்ம இதுவரைக்கும் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், அதனுடைய ஸ்ட்ரக்சரு, டிப்ஸு, அதே மாரி பிரசன்டேஷன்ல நெறைய மார்க் ஸ்கோர் பண்ற அளவுக்கு பிரசன்டேஷன் எப்படி நம்ம வச்சுக்கலாம். அதே மாரி நீட்னஸ் எப்படி மெயின்டெயின் பண்ணலாம். அதே மாரி டைம் அண்ட் பிரஷர் டைம் ப்ரெஷர் இருக்கும். அத வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து 10 டேஸ் கிளாஸ்ல வீக்கெண்ட் கிளாஸஸ்ல நம்ம இத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸ்ல. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல வந்து நெறைய விஷயம் வந்து நம்ம நோட் பண்ணணும். டிஸ்கிரிப்டிவா இருக்கிறதுனால, புதுசா இருக்கிறதுனால, இதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் இத நாங்க வந்து டெய்லி போட்டு 1 மந்த்லாம் போட்டு நாங்க வந்து ரொம்பவும் இத வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கல இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர. இதுக்கு வீக்கெண்ட்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ற இந்த டைமு, வீக் டேஸ்ல நம்ம செய்ற பிராக்டிஸ். ஸோ இது மட்டும் தான் நமக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் பேப்பர்ல வந்து நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது. ஸோ நம்மளுடைய கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ₹299 தான் போட்டிருக்கோம். இன்க்ளூட்ஸ் கோர்ஸ் பிடிஎஃப் கோர்ஸ் மெட்டீரியல்ஸும் இன்க்ளூட் பண்ணி. ஸோ நீங்க வந்து தாராளமா வந்து யுபிஐ பேமெண்ட்ஸ் ஈஸியா நீங்க பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான கியூஆர் கோடு அதே மாரி வந்து யுபிஐ ஐடியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாரி என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 6 ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்ப்ளஸ்ட் மெட்டீரியல் தான். சிம்ப்ளஸ்ட் மெட்டீரியல்ஸ் தான். இது உங்களுக்கு ஓரளவு வந்து நீங்க டிஸ்கிரிப்டிவ நல்லா எழுதுறதுக்கு இந்த பர்ட்டிகுலர் பிடிஎஃப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல வந்து டாபிக் வைஸ் மாடல் கொஸ்டின். ஏற்கனவே வந்து நம்ம வந்து 7 டாபிக்ஸ் அவங்க குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னுத்துலயும் ஒரு 15 மாடல் கொஸ்டின்ஸ். அது வந்து ஒரு பிடிஎஃப்பா தரோம். அதே மாரி எக்ஸ்பெக்டட் டாபிக் லிஸ்ட் தமிழ்நாடு பேஸ்டு. இது வந்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்ட பொறுத்தளவுல டிஆர்பி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ கேட்கும்போதோ, இல்ல ஒரு ஜெனரல் டாபிக்ஸ கேட்கும்போது, தமிழ்நாடு பேஸ்டா அவங்க கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டோட இப்ப வந்து எக்கனாமிய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து எப்படி வந்து சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அவங்களுடைய பங்கு, அது எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது? அவங்களுடைய குரோத்துக்கு. இப்படி ஒரு விஷயம் சொன்னா, இண்டஸ்ட்ரியல் குரோத். இண்டஸ்ட்ரியல் குரோத்த பத்தி கேட்கலாம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் குரோத்த பத்தி கேட்கலாம். ஸோ இத மாரி வந்து நெறைய இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு இந்த 7 டாபிக்ஸ்லயும் ஒரு 2 மாடல் எஸ்ஸேஸ். இத வந்து நம்ம வந்து ஒரு பிடிஎஃப்பா நம்ம குடுக்குறோம். அதே மாரி வந்து எப்படி எக்ஸாம் வந்து எஸ்ஸே ரைட்டிங் வந்து நீங்க ஃபார்மேட் எப்படி எழுதலாம்? ஜெனரல் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், கைட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பிடிஎஃப்பா குடுக்குறோம். அதே மாரி டிஆர்பி மாடல் பிராக்டிஸ் ஆன்சர் ஷீட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இதுல தான் நெறைய பேரு வந்து ரொம்பவும் வந்து கன்ஃப்யூஸ்டா இருக்காங்க. குரூப் குரூப் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு எப்படின்னு தெரியும்.
அவங்க ஏற்கனவே டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதியிருப்பாங்க. எப்படி டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் ஷீட் இருக்கும், எப்படி எழுதுனா நமக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிற டைம் லிமிட்குள்ள அவங்க கொடுத்துருக்க வேர்ட்ஸ்குள்ளார எழுதுறது எவ்வளோ பேஜ் வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு இது எல்லாமே புதுசு. ஸோ அதனால இதை பற்றி இதுக்கு ஒரு மாடல் ஷீட் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த ஷீட்டையும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். டிஆர்பியில் எப்படி ஒரு ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க, ஸோ அதில் வந்து ஒரு பேஜுக்கு எத்தனை வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்ற ஒரு ஆன்சர் ஷீட் ஒன்று நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், பிளாங்க் ஆன்சர் ஷீட்டு. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து எத்தனை வேணாலும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு 4 பேஜ் இருக்கிறதுல நீங்கள் எத்தனை வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 எஸ்ஏ இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய எஸ்ஏவை நீங்களே செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிக்கலாம், இல்லை பீர் எவால்யூவேஷன் நம்ம கிளாஸ் மெம்பர்ஸ்க்குள்ளாரே எப்படி வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மார்க்ஸை வந்து அலாட் பண்ணுவோம் நம்மளுடைய செல்ஃப் வேல்யூவேஷனுக்கு, இதுக்கு ஒரு கைடன்ஸ் ஷீட்டு, பிடிஎஃப் ஷீட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸு. ஒரு 6 மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் நம்ம. ஸோ நம்மளுடைய ஒர்க் ஷாப், நம்மளுடைய இந்த மாஸ்டர் கிளாஸை இப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம லிமிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். நம்மளுடைய மாஸ்டர் கிளாஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷினை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸை பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கைடன்ஸ் வந்து இதுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா நமக்கு புதுசாக இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியதும் இருக்குது. இதை பொறுத்தளவில், இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்தளவில் நம்ம வந்து செல்ஃபாகவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது பெரிய ஒரு இது இல்லை. உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸை பண்ணி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி எழுதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கான டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக வந்து இந்த கிளாஸஸை வந்து வெரி லோ காஸ்ட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற அகாடமிஸில் வந்து அவங்க கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய அகாடமிஸில் எல்லாமே சிம்பிள் கைடன்ஸ் தான் இருக்கும், அதுக்கேற்ற சார்ஜ் தான், லோ காஸ்ட் தான் இருக்கும். ஸோ ஆனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸை டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் கொடுக்குன்றத நம்புகிறோம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கூகுள் ஃபார்மோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் ஷீட்டை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து கியூஆர் கோடு, அது மாதிரி யூபிஐ ஐடி கொடுத்துருக்கோம். 299 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த கூகுள் ஃபார்ம்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இதுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறம் உங்களை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸுக்கு மொதல் நாள் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த கூகுள் மீட்டோ இல்லை ஜூம் லிங்க்கோ எந்த ஷெட்யூல் பண்ணுறோமோ அந்த லிங்க்கை வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். லிமிட்டட் டு 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ we will meet in the classes. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.